சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பல்லாவரம் தெற்கு பகுதி தலைவர் அப்துல் ஆஜிஸ் தலைமையில் கிளை தலைவர் ரஜபுதீன் வரவேற்புரையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சிந்தா மாதர் மற்றும் பகுதி செயலாளர் சாத்திக் ரப், பகுதி பொருளாளர் சையது முகமது, பகுதி துணை செயலாளர் சையது நவாபுதீன் மற்றும் அப்துல் ரஹ்மான், சுல்தான், முகமது ரஃபிக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாக்கூப், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு இப்தார் நோன்பு குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் வடக்கு மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகீர் ஹுசைன், காயிதே மில்லத் நினைவு ஜும்மா பள்ளி வாசல் நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், விசிக நிர்வாகிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி இறுதியில் மனிதநேய மக்கள் கட்சி பகுதி செயலாளர் தமீம் அன்சாரி நன்றியுரை ஆற்றினார். என்னை வாக்களித்து 2 முறை வெற்றி பெற வைத்ததற்காக கொடுத்த உணவு செமிக்கு முன்னே குடலை அறுப்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். ஐதரையுடைய படையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் குவித்துக் கொள்ளக்கூட அவங்களோட அறுத்து போட்டுட்டார். அவங்க பாட்டை பாடுறாரு. யார் பாடுறா? கோவரன் பாடுறாரு. சம்மதம்மா என்று சம்மதம் உங்களுக்கு புரியுது என்று சொன்னால் அன்றைய மாநிலமாக கொடுக்கப்பட்டு போர் பயிற்சிக்கு வாங்கி செல்கின்றார்கள். இது உடனே அவர் வாபஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா